இடியட், உன்னால ஒரு சண்டே வேஸ்ட் ஆயிடுச்சுடா எனக்கு. சாரி சார், கரெக்டாக பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணை தூக்கணும். ஆனால் உள்ள ஒருத்தன் பூந்து காரியத்தை கெடுத்துட்டான் சார். சார் நான் வேணா அந்த ஏரோசிஸை கேட்டு பார்க்கட்டுங்களா? ஒரு தடவை யூஸ் பண்ண கிளாஸையும் இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேனா? தெரியாத உனக்கு? ஃபூல். ஹலோ ஐயா, உங்களை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. யாரியா? காலேஜ் விஷயமா வந்திருக்காங்க ஐயா. சரி, உள்ள அனுப்பு. சார் நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பாக அவன் இங்கே இருப்பா சார். இல்ல, நீ இருக்க மாட்ட. போ. குட் மார்னிங் சார். என் பேர் வசந்தி. உங்க மேனேஜர் பாஸ்கர் சார் தான் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. என்ன படிச்சிருக்க? +2 சார். நீங்க சொன்னீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்குன்னு சொன்னாங்க சார். கண்டிப்பா கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன கேம் எல்லாம் ஆடுவ? 100 மீட்டர்ஸ், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஹாக்கி இதெல்லாம் நல்லா ஆடுவேன் சார். வாலிபால் ஆடுவியா? பாஸ்கெட் பால் நல்லா ஆடுவேன் சார். என்னென்ன சர்டிஃபிகேட் பாருங்க சார். ஸ்கூல்ல கேம் ஆடுறதெல்லாம் ஓகே. என் கூட ஒரு கேம் ஆடலாமா? பயப்படாத, இங்க யாரும் வர மாட்டாங்க. இல்ல சார், நான் கிளம்புறேன். நீயும் போயிட்டா நான் யார் கூட கேம் ஆடுறது? நாளைக்கு தான் உங்களுக்கு வாய்தா. சரிங்க சார். திவ்யா நல்லா தெரியுமா? பேரு வேலு தானே? ஆமாண்டி, ஹைகோர்ட்ல லாயர். ஏய் சந்தியா, இன்னைக்கு எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணி ஒரு 200ஆவது தேத்திர வேண்டியதான். ஆமா ஆமா. ஏய், இன்னைக்கு நாம வந்ததே ஆட்டோக்கு வாங்கின காசை திருப்பி கொடுக்கத்தான். நாம என்னைக்கு திருப்பி கொடுத்துருக்கோம்? நீ காசை திருப்பி கொடுக்க வந்த மாதிரி தெரியல, அவரை திருப்பி பார்க்க வந்த மாதிரி தெரியுது. ஏய், வள்ளன்னு பேசாத. போனமா, பணத்தை கொடுத்தமா, 2 வார்த்தை பேசினமா, வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு உன் திருவாயை திறக்காத. பாபு, கோர்ட்ல நம்ம ஆர்கியூமெண்ட கேட்டீங்கல்ல, ஜட்ஜ் அசந்து போயிட்டார்ல. பார்த்தனே, பயந்தத. யாரு? ஜட்ஜ்னு. அதானே. பின்னாடி பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். இங்க லாயர் வேலு சாரை பார்க்கணும். லாயர் வேலுவா? ஏதாவது பணம் கொடுத்துருக்கீங்களா? இல்ல சார், இனிமே தான் கொடுக்கணும். பணம் கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு ஹியரிங் வர சொல்லிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிருவேன். ஆமா, என்ன கேஸ் விஷயமா வந்தீங்க? உங்களுக்கு லாயர் வேலுவ தெரியுமா தெரியாதா? ஏமா, 10 வருஷமா இதே கோர்ட்ல தான் குப்பை கொட்டுறேன். லாயர் வேலுன்னு யாருமே கிடையாது. எவனா ஒருத்தி நல்லா ஏமாத்திட்டா. இப்படி ஏமாந்துட்டேமா. சும்மா இருங்க சார். ஏய் வேலுடி. ஏய் என்னடி திவ்யா லாயர்னு சொன்ன? டவாலியா இருக்காரு. அப்ப வேலு லாயர் இல்லையா? இவனா? இவி வெறும் டவாலிமா. அவன் உங்களை நல்லா ஏமாத்திட்டான் போங்க. நோனோ, கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. சிட்டிலேயே பெரிய லாயர் நீங்க. இந்த சின்ன பிரச்சனைக்கு நீங்க ஆஜராகணுமா மேம்? எதுமா சின்ன பிரச்சனை? காலேஜ் சீட் கேட்க போன ஒரு சின்ன பொண்ண ஒரு விஐபி பேப்பரை கசக்கி போடுற மாதிரி கசக்கி போட்டிருக்கான். இதுவா உங்களுக்கு சின்ன பிரச்சனை? அதுக்கு மாதர் சங்க தலைவியா போராட போறீங்களா? இல்ல, வக்கீல் வளர்மதியா இந்த கேஸ்ல ஆஜராக போறேன். தொழிலதிபர் ஸ்ரீசைலத்தை கோர்ட் கூண்டுல ஏத்தி கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவேன். ஸ்ரீசைலம், ஸ்ரீசைலம், ஸ்ரீசைலம். மிஸ்டர் ஸ்ரீசைலம், உங்க மொபைல் நம்பர் சொல்ல முடியுமா? 9840068812 9440068812. ஓகே. யுவர் ஆனர், சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னுடைய கட்சிக்காரரான இந்த வசந்தி தனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா இன்ஜினியரிங் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத கேள்விப்பட்டு ரெக்கமெண்டேஷனுக்காக இந்த ஸ்ரீசைலம் வீட்டுக்கு போயிருக்காங்க. உதவி கேட்டு போன பொண்ணை பலவந்தப்படுத்தி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியிருக்காரு இந்த ஸ்ரீசைலம். சாரி யுவர் ஆனர், இந்த குற்றச்சாட்டு ரொம்ப அபாண்டமானது. இவங்க சொல்ற 14ஆம் தேதி என்னோட கிளைண்ட் சென்னையிலேயே இல்லை. இவர் பெங்களூர்ல கிளைண்ட் மீட்டிங்ல இருந்திருக்கார்.
இவர் பெங்களூருக்கு டிராவல் பண்ண ஏர் டிக்கெட்டையும் அங்கே ஸ்டே பண்ண ஹோட்டல் பில்லையும் இந்த கோர்ட்டில் நான் ஆதாரமாக சப்மிட் பண்ணுறேன். அடப்பாவி இப்படி போய் சொல்றானே. சம்பவம் நடந்த அன்னைக்கு மார்னிங் 11 o'clock நீங்க யார் கூட மீட்டிங்ல இருந்தேன்னு சொன்னீங்களோ அவங்களோடய உங்க மொபைல் போன்ல இருந்து பேசிருக்கீங்க. எப்படி எதிரெதிர் சீட்லயே உட்காந்து போன்ல பேசிக்குவீங்களா? என்ன பேசுறாங்க இவங்க? நான் ஃப்ளைட்ல இருந்து இறங்கின உடனே என்னோட பிசினஸ் பார்ட்னரோட போன்ல பேசிருக்க மாட்டேனா என்ன? எக்ஸாக்ட்லி பேசிருக்கலாம் யுவர் ஆனர். அன்னைக்கு இவர் பேசின அத்தனை கால்ஸுமே ஈசிஆர் ரோட்ல இவர் வீட்டு பக்கத்துல இருக்கிற மொபைல் டவர்ல ரிசீவ் ஆயிருக்கு யுவர் ஆனர். யுவர் ஆனர், ஒரு 50 ரூபாய் கொடுத்தா உங்க மொபைல்ல இருந்து நீங்க யாருக்கு எங்கிருந்து எப்பெல்லாம் போன் பண்ணிருக்கீங்கங்கிற டீடைல்ஸை ஈஸியா கலெக்ட் பண்ணிடலாம். அதனாலதான் இந்த விஷயத்தை பக்காவா கிளாரிஃபை பண்றதுக்காக நான் மிஸ்டர் சி சைலத்துக்கிட்ட முதல்லயே அவரோட மொபைல் நம்பர்ஸை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் யுவர் ஆனர். மே 14ஆம் தேதி இந்த ஸ்ரீசைலம் பெங்களூருக்கே போகல, சென்னையில தான் இருந்திருக்காரு. காலேஜ் சீட் கேட்க போன இந்த வசந்திய பலவந்தப்படுத்தி மானபங்கப்படுத்தி இருக்காரு. பாவம், இவ ஒரு ஏழை பொண்ணு யுவர் ஆனர். என்ன பண்ணுவா? மானம் போன அப்புறம் உசுரதுக்குன்னு சாகவும் துணிஞ்சிருக்கா. எல்லா நம்பிக்கையும் போய் கடைசியா இந்த கோர்ட் மேல மட்டும் ஒரு சின்ன நம்பிக்கையை வச்சு இப்ப அவ இங்க வந்திருக்கா. ஆகவே குற்றம் சாட்டப்பட்ட இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. இந்த வழக்கை வருகின்ற 26ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். சார் கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக நம்ம தான் சார் ஜெயிப்போம். கிழிப்போம். நைட் ஆனா குவார்டர் அடிச்சுட்டு கவுந்து படுக்க வேண்டியது, காலர் ஆச்சுன்னா பட்டைய போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு வர வேண்டியது. பார்த்தல அந்த அம்மா எப்படி பாயிண்ட் சொல்லி அடிச்சாங்கன்னு. சார், அந்த அம்மா அந்த பாயிண்ட் எடுத்து அடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வந்தாலும் சார், நானும் ஒரு வக்கீல், இன்னொரு வக்கீலை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் இந்த கேஸ்லேருந்து வெளியே வரணும்னா அது ஒரே ஒருத்தரால் மட்டும் தான் முடியும். திருநாவுக்கரசு அமைச்சர் ஐயனாரப்பனோட ஒரே சன். இது வரைக்கும் அவர் தோத்ததே இல்லை சார். ஏதாவது பண்ணுங்க சார், இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வந்தாகணும். நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க மிஸ்டர் ஸ்ரீசைலம். யூ ஷுட் பி பிராக்டிக்கல். வேணா ஒன்று பண்ணலாம், பாதிக்கப்பட்ட வசந்திக்கு பணத்தை கொடுத்து கேஸை வாபஸ் வாங்க வச்சிடலாம். அதெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு சார். அந்த பொண்ணோட முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். அகைன் தப்பு பண்ணிருக்கீங்க. வெறும் பணபலத்தை மட்டும் யூஸ் பண்ண பத்தாது, ஆள் பலத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சார், அந்த வளர்மதி ஏதாவது பிரச்சனை பண்ணா வளர்மதி மேட்டர் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஜென்டில்மேன். தேங்க்யூ சார். என்ன சார், என்ன பேசுறோம்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரியுமா, நான் உங்க காலில் வேணும்னா விழறேன். தயவு செய்து இந்த கேஸை வாபஸ் வாங்கி கொடுத்துருங்கம்மா. பயமுறுத்துனாங்களா? ஆள் வச்சு அடிப்பண்ணி மிரட்டினாங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க, கேஸ் நமக்கு தான் சாதகமா இருக்கு. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். கேஸ்ல ஒன்னா நம்ம ஜெயிச்சிடலாமா? ஆனா என் பொண்ணு வாழ்க்கையில தோத்து போடுவாளம்மா. என் பொண்ணுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்டா நினைச்சுக்கிறேம்மா. என் பொண்ணு எனக்கு உசுரோட வேணுமா, எங்களை விட்டுடுங்கம்மா. என்ன சார் இது? எந்திரிங்க சார், எந்திரிங்க சார். என்ன சார் இது? வணக்கம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரபல தொழிலதிபர் ஸ்ரீசைலம் மீதான வசந்தி கற்பழிப்பு வழக்கில் இன்று திடீர் திருப்பம். கல்லூரி மாணவி வசந்தி தனது புகாரை வாபஸ் பெற்றார். பெட்ரோல் தேங்க்யூ மிஸ்டர் திருநாவுக்கரசு. என்னோட கௌரவத்தை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோர்ட்டுக்கே வராம கேஸ்ல ஜெயிச்ச முதல் வக்கீல் நீங்க தான். பிளாங்க் செக் எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் கேஸ் முடியாம ஃபீஸ் வாங்குறது இல்ல சார். அதான் கேஸ் முடிஞ்சு போச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் கேஸ் முடிஞ்சு போச்சு, என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேதான் ஆரம்பிக்கிறது. எஸ், தட்ஸ் திருநாவுக்கரசு. யுவர் ஆனர், ஒருத்தர் ப்ராப்ளமா இருக்கிற தப்பா? போயிட்டு வாமா நக்கரையோட தட்டி கொடுத்தா என்ன கற்பழிச்சிட்டார்னு கேஸ் போட தெரியும்னா இங்க என்ன செக்யூரிட்டி இருக்கு? என் கட்சிக்காரர் ஸ்ரீசைலம் இந்த பொண்ணு மேல தொடர்ந்து இருக்கிற மான நஷ்ட ஈடு வழக்கு பணம் பிடுகிறதுக்காக இல்ல, அது அவருக்கு அவசியமும் இல்ல. யுவர் ஆனர், இந்த கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு
ஒரு காலேஜ் கேர்ள். ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் இவ ஒரு கால் கேர்ள். எஸ், 2 கேஸ். விபச்சார தடுப்பு சட்டத்துல 2 கேஸ் எஃப்ஐஆர். மாமல்லம் மகளிர் காவல் நிலையத்தில் 1, 1000 லைக்ஸ். 2மே விபச்சார வழக்கு. தொழில்முறை ப்ராஸ்டிடியூட்டான இந்த பொண்ணு வசந்தி மிஸ்ஸஸ் ஸ்ரீசைலம் மேல கருப்பழிப்பு புகாரை கொடுத்து அவர்கிட்ட பணம் பிடுங்க திட்டம் போட்டிருக்காங்க. யார வேணா, எந்த விஐபிய வேணா கோர்ட்டுக்கு இழுத்து நார் அடிச்சிடலான்னு இந்த பொண்ணு நினைச்சிருக்கா. நீங்க கொடுக்க போற தண்டனை இப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும், யுவர் ஆனர். தட்ஸ் ஆல், யுவர் ஆனர். இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையிலும் முந்தைய வழக்கில் கல்லூரி மாணவி வசந்தி ஸ்ரீசைலத்தின் மீது தொடர்ந்த வழக்கை திடீரென்று வாபஸ் பெற்ற அடிப்படையிலும் யோசிக்கும் பொழுது இந்த பெண் தொழிலதிபர் ஸ்ரீசைலத்தை ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் நீதிமன்றத்திற்கு இழுத்திருப்பது சந்தேகத்திற்கிடமின்றி புலனாகிறது. இதன் மூலம் ஆதாயம் பெற நினைத்த மாணவி வசந்தியை இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. அவரை குற்றவாளி என கருதி ஓராண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கிறேன். இது என்ன வீடா இல்ல கோயிலா? என்ன லாயர் சார் அப்படி பாக்குறீங்க? நான் எதிர்பார்த்தத நீங்க செஞ்சிட்டீங்க, நீங்க எதிர்பார்க்காதத நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தட் இஸ் ஸ்ரீசைலம். உங்களுக்கு என்ன ஃபீஸ் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. கடவுளுக்கு மட்டும்தான் துலாபாரம் செய்வாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் கடவுள். இந்த ஸ்ரீசைலத்தை காப்பாத்துன கடவுள். இதுவரைக்கும் செஞ்ச தப்புக்கும் இனிமே செய்ய போற தப்புக்கும் எப்படி தம்பி நம்மள தான் எடுத்து வைக்க சொல்லும். 2 கட்ட ஆட்டையை போட்ட வேண்டியதான். இன்னைக்கு ஈவினிங் என் ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் சார். நீங்க வந்து கண்டிப்பா கலந்துக்கணும். ஏய், இங்க என்ன பண்ற? கேக்குறல்ல, இங்க எதுக்கு வந்த? நீதானே கூட்டு வந்த. வா புடி. பொண்ணுங்களை மட்டும்தான் பாப்பியா? ஆம்பளைங்களை பார்க்க மாட்டியா? எந்த பொண்ணோட அண்ணன் நீ? நீ கெடுத்த எல்லா பொண்ணுங்களுடைய அண்ணன்டா. என்ன என்ன வேணும் உனக்கு? ஒன்னால ஜெயில செத்து போன வசந்தியோட உயிர் வேணும். தருவியா? யார் நீ? ஸ்ரீசைலம், ஸ்ரீசைலம், ஸ்ரீசைலம். ஞாபகம் வருதா? ரொம்ப யோசிக்காத. யாரும் யோசிக்க முடியாத இடத்துல நான் இருக்கேன். உனக்கு உனக்கு என்ன வேணும்? என்ன ஒண்ணு பண்ணாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். பணம் எடக்கெட தரியா? தரியாடா? ஏண்டா கிழட்டு நாய, உனக்கு புதுசு புதுசா சின்ன பொண்ணுங்க கேக்குதா? படிக்கிற பொண்ணுங்க, குடும்ப பொண்ணுங்க, அதுவும் ஃப்ரெஷ்ஷா. நிரபராதியும் தீர்ப்பு கொடுத்துச்சுல்ல, என்ன விட்டுடு. அது நீ வாங்கின தீர்ப்பு. இப்ப நான் உனக்கு கொடுக்க போறதுதான் உண்மையான தீர்ப்பு.
எனக்கு தீர்ப்பு கொடுக்க நீ யாரா? ஏய்! மனசாட்சிடா. வேணாம். என்ன ஒண்ணு பண்ணாத. வேணாம். விட்டுடு. ஐயா எப்ப மேல போனாருங்கன்னு தெரியலங்க. பாத்து யாரோ வந்தாங்க போனாங்க. ஆம்புலன்ஸ் வந்துச்சா? வந்துருச்சு சார். சார் இவர் தான் ஸ்ரீசைலத்தோட பிஏ பாஸ்கர். வெளியாளுங்க யாராவது வந்திருந்தாங்களா? இல்ல சார், அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் தான் வந்தாங்க சார். வெளியாட்கள் யாரும் வரல சார். சரவணன், சார். வேற ஏதாவது க்ளூ கிடைச்சதா? ஸ்ரீசைலம் நைட் இங்கே ஒரு பார்ட்டி கொடுத்துருக்காரு சார். அந்த பார்ட்டிக்கு ஒரு டான்ஸ் குரூப்பை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்பில் ஒருத்தனை அடித்து போட்டுட்டு தான் அக்யூஸ்டு உள்ளே போந்திருக்காங்க சார். ரமேஷ், அந்த டான்ஸ் குரூப் இப்போ இங்க? அவங்க நைட்டே கிளம்பிட்டாங்க சார். அந்த குரூப்போட இன்சார்ஜ் ஒருத்தர் பிடிச்சி வச்சிருக்கோம் சார். அவன் தான் சார். வணக்கம் சார். எங்கே அவன்? ஐயோ சார், சாமி சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். யோ, அடிப்பட்டவன் எங்கேயா? அவனை இப்பதான் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன் சார். ஏன்யா எவனோ ஒருத்தன் உள்ள புகுந்து ஆடி இருக்கான், அடையாளம் தெரியல உங்களுக்கு? நம்ம பையலுக்கு மீச கீச வச்சு கெட்டப்பில் இருந்தாங்க. சரக்கு வேற கொஞ்சம் ஓவரா போட்டிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்தா உள்ள பூந்து குத்து குத்துன்னு குத்திட்டு போயிட்டாயா. அதான் வித்தியாசம் தெரியலங்கய்யா. ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்கங்க. சரிங்க சார். அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் நோட் பண்ணிங்க. ஓகே சார். கூப்பிட்டா நேரா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா இருக்கும், புரியுதா? சரிங்கய்யா. பர்ஸு, ஷூஸு, கிரெடிட் கார்ட்ஸு, 4000 ரூபா கேஷு, ஒயிட் கர்ச்சீஃபு, செல்ஃபோனு, பேனா எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் அதை காணோம் இதை காணோம்னு சொல்லக்கூடாது சார், இது எங்க சாரோடது இல்லை சார். சார். இது அவர் சட்டையில் தான் இருந்தது. எங்க சார் பேனாவே யூஸ் பண்ண மாட்டார் சார். Are you sure? ஆமா சார். அவர் செக் புக்கில் சைன் பண்றது கூட என் பேனா வாங்கி தான் யூஸ் பண்ணுவார் சார். ஒருவேளை அவர் இந்த பேனா யூஸ் பண்றது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்காங்கல்ல? கண்டிப்பா இல்ல சார். அவருக்கு பேனா வச்சுக்க பழக்கமே இல்லை சார். கையில எழுத மாட்டார் சார். லேப்டாப் தான் யூஸ் பண்ணுவார் சார். கரஸ்பான்ஸ் முழுக்க மெயில் மூலம் தான் பண்ணுவார் சார். அப்படியே 4 வரி எழுதுனா என்ன கூப்பிட்டு தான் எழுத சொல்லுவார் சார். ஓகே, நீங்க இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம். Okay, sir. ஏதாவது தேவைன்னா நாங்க ஃபோன் பண்றோம். தேங்க்யூ சார். இதில் ஒரு கையெழுத்து போட்டு எடுத்துருப்போம். வேலு, நியூஸ் பேப்பர் எடு. சரிங்க ஐயா. மே ஐ கம் இன் சார்? எஸ். வாங்க மிஸ்டர் கருணாகரன். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க மிஸ்டர் கருணாகரன். சார், அந்த ஸ்ரீசைலம் சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைல் கேட்டிருந்தேனே. வேலு, ஐயா. ரெக்கார்ட் ரூம் போய் ஸ்ரீசைலம் கேஸ் ஃபைலை வாங்கிட்டு வாப்பா. சரிங்க. ஸ்ரீசைலம் கேஸ்ல எனி இம்ப்ரூவ்மெண்ட்? இல்ல சார், பொதுவா எந்த ஒரு குற்றவாளியும் தப்பு பண்ணா ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான். ஆனா இவன் வச்சுட்டு போயிருக்கான் சார். ஸ்ரீசைலத்தோட பனியன்ல இந்த பேனா இருந்தது. திறந்து பாருங்க சார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இது கோர்ட்ல யூஸ் பண்ற பேனான்னு சொல்றாங்க. அதுவும் இப்போடைக்கப்பட்டு இருக்குன்னா இந்த மாதிரி ஜட்ஜஸ். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது மிஸ்டர் கருணாகரன். அதிகப்படியான குற்றம் செய்வதற்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா தீர்ப்பெண்ணை பேனா அனுப்பி நாங்க உடைக்கிறது வழக்கம். எக்ஸாக்ட்லி. குற்றவாளி இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டு கொலையானவரோட பனியன்ல இப்படி ஒரு பேனா சொருகிட்டு போறானா அதுக்கு என்ன சார் மோட்டிவ்? கோர்ட்டு கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக அவன் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கான்னு அர்த்தம். அப்போ அவன் யாரா இருப்பான் சார்?
ஐயா டவாலிங்க ஐயா. வா வேலு. வேலு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாப்பா. தரையா. இந்தாங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் கருணாகரன், Sir. இந்த கேஸ் விஷயமா நீங்க என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். நாகராஜ் ஒன்று பண்ணுங்க சார். ஸ்டேட் முழுக்க இருக்கிற ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒரு நோட் அனுப்புங்க. சரிங்க சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியும். சரிங்க சார். கோர்ட் கேஸ் முடிஞ்சு வெளியில வந்தவங்க யாராவது கொலை செய்யப்பட்டிருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு கேஸ் எங்கேயாவது பதிவாயிருக்கான்னு பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து விசாரிங்க. கேரி ஆன். பார்க்குறேன் சார்.